Marvelous morning to all. How are you, student? I hope you all are fine. In this video class, we are going to see idioms for 8th standard. ஸோ இன்றைக்கி கிராமர் டாப்பிக்கில் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இடியம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இடியம்ஸ்னால் என்னென்னா மரபு தொடர் அப்படின்றது தான். ஸோ வாட் இஸ் இடியம்ஸ்? An idiom is an expression, word or phrase that has a figurative meaning conventionally understood by native speaker. This meaning is different from the literal meaning of the idiom's individual elements. In other words, idioms don't mean exactly what the words say. They have, however, hidden meaning. ஸோ இடியம்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ்க்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கக்கூடியது தான் நம்ம இடியம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மறைப்பொருளை வச்சு சொல்லக்கூடியது தான் இடியம்ஸ், அதாவது ஹிடன் மீனிங்காக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிக் த பக்கெட். ஸோ கிக் த பக்கெட்னா பக்கெட்டை உத அப்படின்ற மீனிங் கிடையாது. த மீனிங் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லிட்ரல் மீனிங் ஆர் டெஃபினேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் விச் இட் இஸ் மேட். த மீனிங் இஸ் யூஸ்டு figuratively to die. ஸோ kick the bucket அப்படின்னா to die அப்படின்னு அர்த்தம், இறக்குறது அப்படின்னு அர்த்தம். Here are some interesting idioms. ஸோ டோட்டலாக கொடுத்துறதுக்கு அப்படியே மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் நம்ம இடியம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய இடியம்ஸ் இருக்குது. ஃபுட் இடியம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கேட் இடியம், டாக் இடியம்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய இடியம்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக நிறைய பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டைம் இடியம். ஸோ ப்ளூ மூன் அப்படின்னா நிலா அப்படின்னு கிடையாது, வெரி ரேர்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ கோல்ட் லைட் ஆஃப் டே அப்படின்னா from a realistic rather than wishful perspective. ஸோ கோல்ட் லைட் ஆஃப் த டே அப்படின்னா ஒரு இயற்கை காட்சி, ரொம்ப ரியலிஸ்டிக்காக பார்க்கக்கூடிய ரொம்ப நேச்சராக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் அதை தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைம் இஸ் மணி அப்படின்னா என்னென்னா, டைம் இஸ் வேல்யூபிள். டைம் இஸ் மணினா காலம் நம்ம ஒரு ப்ராவர்ப்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நம்மளுடைய காலம் வந்து ஒரு மணியை விட ரொம்பவும் வேல்யூபிளானது. ஸோ டோன்ட் வேஸ்ட் இட் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் இடியம் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஹோல் 9 yards அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங் தான், த என்டையர் அமௌண்ட், எவ்ரி திங், ஆல் ஆஃப் சம்திங். ஸோ ஹோல் 9 yards அப்படின்னா என்னென்னா, இது மெஷர்மெண்ட், அதாவது என்டையர் அமௌண்ட், ஃபுல் அமௌண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை அது முழுமையாகவே அப்படின்னு சொல்கிறான். ஸோ எ கட் அபோவ் அப்படின்னா என்னென்னா, ஸ்லைட்லி பெட்டர் தென், ஓகேவா, ஸ்லைட்லி பெட்டர் தென், அதை விட இன்னும் பெட்டரா. ஸோ அதான் எ கட் அபோவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எ குட் டீல் அப்படின்னா to a large extent a lot. ஸோ குட் டீல் அப்படின்னா நல்ல டீலிங் இது அப்படின்ற மாதிரி மீனிங் கிடையாது, இன்னும் அதிகமாக லாட் அப்படின்னு அர்த்தம், இன்னும் எதிர்பார்க்குற மாதிரி. நெக்ஸ்ட் இடியம் வந்து வெப்பன்ஸ் பற்றி. ஸோ பிரிங்கிங் எ நைஃப் டு எ கன் ஃபைட், அதாவது பிரிங்கிங், அதாவது நைஃப் டு எ கன் ஃபைட்டுக்கு நைஃப் கொடு அப்படின்ற மாதிரி மீனிங் கிடையாது. இதுக்கு என்ன அப்படின்னா, அன்ப்ரிப்பேர்டாக இருக்கிறது, அதாவது நம்ம அது விஷயமா நம்ம ப்ரிப்பேரே இல்லாமல் இருக்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங் கன் அப்படின்னா டிஸ்பியூட்டபிள் எவிடன்ஸ் ஆஃப் எ கிரைம், அதாவது மறுக்க முடியாத, நம்மளால் எதிர்பார்க்க முடியாத அந்த எவிடன்ஸ் வந்து அந்த க்ரைமில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு டெட் ஐ அப்படின்னா என்னென்னா, இறந்து போன கண்கள் அப்படின்ற மீனிங் கிடையாது. எ குட் ஷூட்டர், அதாவது அந்த நம்மளோட பார்வை வந்து நல்ல விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இடியம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா அண்ட் பாலிட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காட் ரெட் ஹேண்டட். ரெட் ஹேண்டட்னா என்ன தெரியுமா, கையும் காலுமா அகப்பட்டுட்டா, பிடிப்பட்டுட்டா அப்படின்னு, அதுதான் மீனிங். நெக்ஸ்ட்டு 5 finger டிஸ்கவுண்ட். 5 finger டிஸ்கவுண்ட்னா என்னென்னா, ஷாப் லிஃப்டிங், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், டிஸ்கவுண்ட்டே இல்லாமல் 5 finger டிஸ்கவுண்ட்டுன்னு. நெக்ஸ்ட்டு ஃபவுல் ப்ளே அப்படின்னா க்ரைம், டைப்பிக்லி மர்டர், ஒரு க்ரைம், அதாவது ஒரு மர்டரை தான் நம்ம வந்து ஃபவுல் ப்ளே அப்படி, நல்ல ஒரு ப்ளே அப்படின்னு மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு இடியம்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, காரை பற்றின இடியம்ஸ். சாப் ஷாப் அப்படின்னா ஷாப்பை வந்து கடையை வந்து சாப் பண்ணுறது, துண்டு ஆக்குறது அப்படின்றது கிடையாது. ஷாப் வேர் ஸ்டோலன் கார்ஸ் ஆர் டிசம்பிள்டு ஃபார் பார்ட்ஸ், அதாவது அந்த காரை, திருடின காரெல்லாம் நம்ம டிசம்பிள் பண்ணுறது, அதோட பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து திருடுறாங்க இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு டவுன் த ரோடு வந்து கீழே இறங்குறது அப்படின்றது. இந்த ஃபியூச்சர் இன் யுவர் லைஃப் டைம், அதாவது என்னோட ஃப்யூச்சருக்காக உள்ளது தான் அது. நெக்ஸ்ட்டு புட் த பிரேக்ஸ் ஆன், பிரேக்கை போடு அப்படின்றது கிடையாது. ஸ்லோ சம்திங் டவுன், அது மூவிங் ஸ்லோலி அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு என்ன இடியம்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ரிலீஜியன் பேஸ் பண்ண இடியம். ஸோ டச் அங்கிள் அப்படின்னா எ ஹைலி கிரிட்டிக்கல் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டச் அங்கிள்னா அந்த பிளேஸில் உள்ள அங்கிள் கிடையாது, ஹைலி கிரிட்டிக்கலான ஒரு பர்சனை தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் லீவ் அப்படின்னா ஆப்சன்ட் வித்தவுட் பர்மிஷன்,
அதாவது எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் ஆப்சென்ட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்னோ பால்ஸ் சான்ஸ் இன் ஹெல் அப்படின்னா நோ சான்ஸ் அட் ஆல், எந்த ஒரு சான்ஸுமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து ரிலீஜியன் பேஸ் பண்ண இடியம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இடியம் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் இடியம்ஸ். ஸோ ஹேண்ட் இடியம்னா பை ஹேண்ட் அப்படின்னா மேட் பை எ பர்சன் அண்ட் ஏ நாட் எ மிஷின், அதாவது இவன் ஒரு பர்சன், இவன் வந்து ஒரு மிஷின் கிடையாது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அப்படின்னா டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் யுவர் செல்ஃப், உன்னால் முடிஞ்ச உன்னோடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி, அதாவது கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி அப்படின்னா டு என்கேஜ் இன் ஏ இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி தட் மே நாட் பி ப்ளசன்ட், அதாவது நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கிறது தான் அதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு இடியம் பார்த்தோன்னா பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸை பற்றி ஐடியம்ஸு. ஸோ பேர் போன்ஸ் அப்படின்னா என்னென்னா சிம்பிளஸ்ட் போன் அப்படின்னு, அதாவது சிம்பிளஸ்ட், வெரி சிம்பிளஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பேர் போன்னா வெரி சிம்பிளஸ்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் அட் த ஹிப் அப்படின்னா ஹிப்பில் கை வைக்கிறது இல்லை. டு பி எக்ஸப்ஷனலி க்ளோஸ் டு சம் ஒன் அப்படின்னா எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் இன்னொருத்தவங்க கூட நம்ம க்ளோஸாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பர்த்டே சூட் அப்படின்னா நேக்ட்னஸ் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு பேர். ஸோ பர்த்டே சூட்னா அதுதான் பிறந்த மேனியாக இருக்கிறது அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இடியம் பார்த்தோன்னா கிளாத்ஸ். Feather in one's cap, an achievement for which one is recognized, ஒருத்தவங்களோட அச்சீவ்மெண்ட், அதாவது அவங்க அச்சீவ் பண்ணதுக்கான ஒரு ஆதாரம், அங்கீகாரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கியூஸ்ட் பூட் அப்படின்னா allowed to avoid mandatory task அப்படின்னா என்னென்னா இன்னொருத்தவங்க நமக்கு ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம அந்த டாஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஆல் டாக் அண்ட் நோ ட்ரௌசர் அப்படின்னா ப்ரோன் டு எம்டி பூட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆடம்பரத்துக்காக நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு, அதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஃபிட்டாக இல்லாமல் ரொம்ப பிறண்டுக்கிட்டே வர மாதிரினா அது வேஸ்ட்டு தானே. ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடியம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ், நம்மளோட தோற்றத்தை பற்றிய இடியம்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சிக்கன் அப்படின்னா என்னென்னா யங், அவங்க வந்து ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆல் ஃபோர் கோட் அண்டு நோ ஸ்னிக்கர்ஸ் அப்படின்னா அட்ராக்டிவாக, ஒருத்தவங்களோட அவங்களோட பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, ஃபிசிக்கலி ரொம்ப அட்ராக்டிவாக அவங்க என்ன தான் வயசானவங்களாக இருந்தாலும் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பியூட்டி இஸ் ஒன்லி ஸ்கின் டீப் அப்படின்னு என்னென்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இஸ் எ சூப்பர்ஃபிஷியல் பேஸ் ஃபார் ஜட்ஜிங் சம் ஒன், அதாவது பியூட்டி அழகு அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் தான், நம்மளோட தோற்றம் வந்து நம்மளோட எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜ் பண்ணாது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் பேஸ் பண்ண இடியம். ஆல் இயர்ஸ் அப்படின்னா என்னென்னா லிசன் வில்லிங்லி வெயிட்டிங் ஃபார் அன் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது எல்லாருமே ரொம்ப லிசன் பண்ணுறாங்க, கவனமாக இருக்கிறாங்க, அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெண்ட் அண்ட் இயர் அப்படின்னு என்னென்னா லிசன், லெண்ட் அண்ணனும் காதல் கடன் கொடு அப்படின்ற மாதிரி கிடையாது, லிசன் பண்ணுறது கவனிக்கிறதுன்னு அர்த்தம். கிவ் சம் ஒன் அண்ட் இயர்ஃபுல் அப்படின்னா ஆங்க்ரிலி எக்ஸ்பிரஸ் அண்ட் ஒப்பீனியன் டு சம் ஒன், அதாவது ரொம்ப கோபமாக அவங்களோட ஒப்பீனியனை மற்றவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இடியம்ஸ் பார்த்தோம்னா நாலேஜை பேஸ் பண்ண இடியம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னா த மோர் சம் ஒன் நோஸ் த மோர் எக்யூப்டு தட் பர்சன், அது அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும், நமக்கு அறிவு தான் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. புல் அண்ட் ஆல் நைட்டர் அப்படின்னா யூஸ்டு பை ஸ்டூடெண்ட் டு இண்டிகேட் லேட் நைட் ஆர் ஆல் நைட் ஸ்டடீஸ், எந்த மணி நேரமும் நைட் ஃபுல்லாக நம்ம ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா அதுதான். நெக்ஸ்ட்டு காண்ட் மேக் ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ் ஆஃப், பூவா தலையை போடுவோம் இல்லையா, ஃபெயிலிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் கன்ஃபியூஸ்டு சம்திங் அபவுட் சம்திங், அதாவது ரொம்ப அதால் புரிஞ்சுக்க முடியலை, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் அண்ட் பேபிஸ் பற்றிய ஒரு இடியம்ஸ். பன் இன் த ஓவன், பன் இன் த ஓவன் அப்படின்னா ப்ரெக்னென்ட், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பேப் இன் ஆர்ம்ஸ்னால் என்னென்னா எ பேபி பீயிங் கேரிடு, குழந்தைய கையில் தூக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பேப் இன் த வுட்ஸ் அப்படின்னா அண்ட் இன்னசென்ட் அப்படின்னு, அதாவது அந்த குழந்தை வந்து ரொம்ப இன்னசென்ட்டான இருக்குது, அது பார்க்கும்போது குழந்தைய பார்த்தா தெரியலையா அது எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம், ஏதாவது கீழே தூக்கி போட்டுட்டு பார்க்கும்போது பாவமாக வச்சுக்கும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் பேப் இன் த வுட்ஸ் அப்படி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடியம்ஸ்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் ஆனால் மீனிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறோம், பட் ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட்ஸ் வில் கிளியர். இப்போ நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்க இடியம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் இடியம்ஸ். ஃபஸ்ட்டு பேட் எக். ஸோ பேட் எக்னா கெட்ட எக் அப்படின்னு கிடையாது, ஏ டிஸ்ஹானஸ்ட் ஆர் இல் பிஹேவ்டு பர்சன், அதாவது ஒரு கெட்ட குணம் நிறைந்த ஒரு பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா
he was a bad egg, அதாவது பேட் எக்னா ஒரு கெட்ட மனிதர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா எ டாஸ்க் தட் கேன் பி அக்கம்ப்ளிஷ்டு வெரி ஈஸிலி, அதாவது அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் இஸ் எ பீஸ் ஆஃப் கேக், ரொம்ப ஈஸியான ஒரு லேர்னிங் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் இடியம்ஸ்க்கு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எ கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா எ ஐடியல் பர்சன், சோம்பேறித்தனமான பர்சன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா த நெசசிட்டிஸ், அதாவது தேவைக்காக, தேவைகள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எ ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா என்ன, எ கிளவர் பர்சன். எ ஸ்மார்ட் குக்கீஸ் அப்படின்னா எ கிளவர் பர்சன், ஸோ ரொம்ப புத்திசாலியான பர்சன் அப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை சொல்லும் போது எ ஸ்மார்ட் குக்கீஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிக் சீஸ் அப்படின்னா அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். பிக் சீஸ்னால் ஒரு பெரிய சீஸ் கட்டி. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மீனிங்லன்னா அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடியம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் இடியம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். கோர்ட்டுனா அந்த பிளே கிரவுண்ட் இடம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஒரு சில கேம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது விளையாடக்கூடிய அந்த இடத்த மட்டும் நம்ம கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் யுவர் டர்ன் டு மேக் எ டிசிஷன். இது உனக்கான டைமு, உன்னோட டிசிஷன் எடுக்கிறதுக்கான டைம் அப்படின்ற மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹாவ் டன் மோர் தென் மை ஷேர் இன் திஸ் பார்ட்னர்ஷிப், த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் டு டிசைட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். நான் வந்து என்னோட ஷேர் அதிகமாகவே நான் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பில் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து உன்னோட டர்ன், அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்றது உன்னோட டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேவ்டு பை த பெல். பெல்லை சேவ் பண்ணுறோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. சேவ்டு பை அ லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். கடைசி தருணத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த அக்யூஸ்ட் வாஸ் சேவ்டு பை த பெல், அதர்வைஸ் த ஜட்ஜ் வுட் ஹாவ் pronounced the sentence today itself. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்போர்ட்ஸ் இடியம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் டு ஸ்ட்ரைக் அவுட். டு ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னா டு ஃபெயில் அட் சம்திங். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஃபெயில் ஆகிட்டான், சம்திங் ஏதோ ஒரு இதில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா. ஜம்ப் ஃபார் ஜாய் அப்படின்னா என்ன மீனிங்னா ஹாப்பினஸ், அவனோட ஹாப்பினஸ். ஆன் த பால், ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் எ சுச்சுவேஷன், அதாவது ஃபுல்லாக அவேர்னஸாக இருக்கிறான், அவனோட சுச்சுவேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ரன்னர், எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட், ஜெயிக்கக்கூடிய அந்த பர்சன் ஃப்ரண்ட் ரன்னர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்பர் இடியம்ஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் கிளவுட் 9. ஆன் கிளவுட் 9 அப்படின்னா தட் மீன்ஸ் பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பினஸ்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த கிராண்ட் மதர் வாஸ் ஆன் கிளவுட் 9 டு see her grandson after a long time. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட பேர குழந்தைய வந்து தன்னோட கிராண்ட் மதர் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஐயோ கடவுளுக்கு தான் சந்தோஷம், நன்றி சொல்லணும், எவ்வளோ நாள் கழிச்சு தன் பேரப்பிள்ளையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு ஹாப்பினஸ். நெக்ஸ்ட்டு அட் 6 and 7 என்னடா நம்பர் வருது அப்படின்னு பார்த்தோன்னா கன்ஃபியூஸ்ட் ஆர் இன் எ ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர், அதாவது ரொம்பவும் நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடியதும் ஏதாவது ஒரு தவறுதலாக நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம அட் 6 and 7 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்தா த கவர்மெண்ட் வேர் அட் 6 and 7 ஓவர் வாட் டு டூ அபவுட் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப டோட்டலாக கன்ஃபியூஸாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து அட் 6 and 7 அப்படின்னு சொல்லுவோம் நம்பர் இடியமில். ஸோ இம்பார்ட்டண்ட்டான நம்பர் இடியம் பார்த்தோன்னா 1 horse town. ஸோ 1 horse townனா என்னென்னா வெரி ஸ்மால் டவுன் ஆர் வில்லேஜ், ரொம்ப சின்ன வில்லேஜ் தான் நம்ம 1 horse town அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டேக் 5 அப்படின்னா டேக் ஏ ஷார்ட் பிரேக், ஒரு சின்ன இடைவெளி பிரேக் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அதை தான் டேக் ஏ ஷார்ட் பிரேக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 7th heaven. ஸோ 7th heavenனா வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது தான் 7th heaven அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட் ஒன் பர்ஃபெக்ட் 10 அப்படின்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட், அதாவது முழுமையாக அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது தான் நம்ம பர்ஃபெக்ட் 10 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடியம்ஸ் என்னென்னா கலர் இடியம். ஸோ கலர் இடியம்ஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் காட் ரெட் ஹேண்டட், நம்ம ஆல்ரெடி படித்தது தான். கையும் களவுமாக நம்ம அகப்பட்டுறது, நம்ம ஒரு விஷயம் வந்து தப்பு செய்யும் போது நம்ம யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி செய்வோம், ஆனால் வந்து எல்லாரும் நம்ம ப்ரூஃபோடு நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ அதை தான் வந்து காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லுவோம். டு கேட்ச் சம் ஒன் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். ஸோ நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹி வாஸ் காட் ரெட் ஹேண்டட் வைல் ஸ்டீலிங் தோஸ் கேண்டி பாஸ், அதாவது சாக்லேட் எடுத்து சாப்பிடும்போது நம்ம மாட்டிப்போம் இல்லையா அம்மா கிட்ட. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பிளாக்
பிளாக் ஷீப் நம்ம இதுவும் அடிக்கடி நம்ம பார்த்துருக்குது. ஹூ இஸ் அ பிளாக் ஷீப், அந்த கருப்பு ஆடு எது அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த கருப்பு ஆடுனா என்னன்னு அப்படி கிடையாது. அந்த குறிப்பிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒன்னே ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்கிறோம். டு பி த அவுட்காஸ்ட், ஆட் ஒன் அவுட் அன்லைக் த அதர்ஸ், இதுதான் அதுக்குரிய மீனிங். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரேச்சல் இஸ் த பிளாக் ஷீப் இன் த டீம். அந்த டீம்லேயே அவள் வந்து ஒரு பிளாக் ஷீப், அவள் டிஃப்ரெண்ட்டாக உள்ளவ அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா என்னென்னா ரேண்டம்லி சர்ப்ரைசிங்லி, அதாவது ரேண்டம்லி அப்படின்னா என்னென்னா அங்கேயும் இங்கேயுமா, பர்ஃபெக்டாக எடுக்காமல் அங்கேயும் இங்கேயுமா இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ப்ளூ மூன் அப்படின்னா வெரி ரேர்லி, ரொம்பவும் ரேராக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு கிரே ஏரியா அப்படின்னா அன்கிளியர், ஸோ கிளியராக இல்லாமல் அழுக்காக இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம கிரே ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம டெய்லி லைஃப் சுச்சுவேஷனில். எ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள், அதாவது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை தான் நம்ம எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடியம்ஸ் என்னென்னா அனிமல் இடியம்ஸ். ஸோ இது பேஸ் பண்ண சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அட் எ ஸ்னெயில்ஸ் பேஸ். ஸோ ஸ்னெயில்னா தெரியும் நத்தை. ஸோ அப்போ அதோட மீனிங் என்னென்னா மூவிங் வெரி ஸ்லோலி. அட் எ ஸ்னெயில் பேஸ் அப்படின்னா என்னென்னா அதோட வழி, அதாவது ரொம்ப ஸ்லோவாக, ஸ்னெயில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக நடக்கும். ஸோ மூவிங் வெரி ஸ்லோலி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள், டிராஃபிக் இஸ் மூவிங் அட் எ ஸ்னெயில் பேஸ், அதாவது டிராஃபிக் பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், அதாவது பேக்லேருந்து கேட் வெளியில் வருது அப்படின்ற மாதிரி மீனிங் கிடையாது. ரிவீல் எ சீக்ரெட், அதாவது சீக்ரெட் வந்து வெளியில் வர்றது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹூ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அபவுட் த சர்ப்ரைஸ் பார்ட்டி. ஸோ அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து வெளியில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது சம்மந்தமான இம்பார்ட்டண்ட் அனிமல் இடியம்ஸ் பார்த்தோன்னா த லைன் ஷேர். ஸோ லைன் ஷேர் அப்படின்னா த பிக்கஸ்ட் பார்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வாட்ச் லைக் எ ஹவுல்க் அப்படின்னா வாட்சிங் கேர்ஃபுல்லி அப்படின்னு அர்த்தம். ஓனாயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நரியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தந்திரக்கானது. ஸோ அதுக்கிட்ட பழகும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே போல் வாட்சிங் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா வெரி அன்கம்ஃபர்டபுள், தண்ணியை விட்டு ஃபிஷ் வெளியில் வந்தால் இறந்து போயிடும். ஸோ இது அப்படியே டோட்டலான டிஃப்ரெண்ட் என்னென்னா வெரி அன்கம்ஃபர்டபுள், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், மேட் ஆஸ் ஹார்னெட். ஸோ இதுக்குரிய மீனிங் என்னென்னா என் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி, ரொம்பவும் அளவுக்கு அதிகமான கோபம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ ஓவராலாக இந்த 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 இடியம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இடியம் பார்த்தோன்னா நிறைய இடியம்ஸ் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இடியம்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷாக பேசணும் அப்படின்னா நம்ம இடியம்ஸ் யூஸ் பண்ணால் தான் நமக்கு நல்ல ஒரு ஸ்லாங் வரும். ஸோ இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் வித் த மீனிங் ஃபார் த ஃபாலோயிங் இடியம்ஸ்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எ பீஸ் ஆஃப் கேக் ஆன் cloud 9, perfect 10, at a snail pace, ஆப்பிள் ஆன் மை ஐஸ் இதுன்னு இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எ பீஸ் ஆஃப் கேக். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுலேருந்து தான் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ஈஸி அப்படின்னு அர்த்தம். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இங்கிலீஷ் இஸ் எ பீஸ் ஆஃப் கேக்னு. ஸோ அப்போ ஈஸி அப்படின்னு அர்த்தம். செகண்ட், ஆன் cloud 9 அப்படின்னா என்ன அர்த்தம்னா blissfully happy அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன் cloud 9 blissfully happyன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் 10 அப்படின்னா என்னென்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட், அதாவது முழுமையாக அது பர்ஃபெக்டாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்ஃபெக்ட் 10னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். ஃபோர்த் ஒன், அட் எ ஸ்னெயில் பேஸ் அப்படின்னா மூவிங் வெரி ஸ்லோலி அப்படின்னு அர்த்தம். அட் எ ஸ்னெயில் பேஸ்னா மூவிங் வெரி ஸ்லோலி அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், ஆப்பிள் ஆன் மை ஐ அப்படின்னா சம்மன் ஹூ இஸ் செரிஸ்ட் அபோவ் ஆல் அதர் அப்படின்னு மீனிங். அதாவது நமக்கு கண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த ஆப்பிள் மட்டும் நமக்கு கண்ணுக்கு கரெக்டாக தெரியுது இல்லையா? ஸோ அதான் அதோட மீனிங். ஓகே, ஸோ எ பீஸ் of cake easy, on cloud 9 blissfully happy, perfect 10 completely perfect, at a snail pace moving very slowly, apple on my eye, someone who is cherished above all other. So next number filling the blanks பார்க்க போறோம். Fill in the blanks with the meaning for the following idioms. So first one, take 5. take 5 அப்படின்னா short break அப்படின்னு மீனிங். ஆல்ரெடி நம்ம படிச்சது தான் take 5 அப்படின்னா short break. நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் 8 அப்படின்னா என்ன மீனிங்னா, பீஸ் ஆஃப் 8னா ஸ்பானிஷ் சில்வர் காயின் அப்படின்னு மீனிங், ஸ்பானிஷ் சில்வர் காயின். நெக்ஸ்ட்டு தேர்ட் சென்டென்ஸ்,
black and blue. ஸோ black and blueனா என்ன மீனிங்? ஸோ பிளாக்குக்கும் ப்ளூக்கும் என்ன காம்பினேஷன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட மீனிங் என்னென்னா hurt badly அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ ஃபோர்த் சென்டென்ஸ் பார்க்கலாம். wild goose chase. ஸோ வைல்ட் கூஸ் சேஸ் அப்படின்னா என்னென்னா ஃப்ரோஸ்ட்ரேட்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னா நமக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய நம்ம ஏமாந்து போன ஒரு எக்ஸசைஸ், நம்ம நல்லா ஒரு மெமரி பண்ணிட்டு போயிருப்போம். ஸோ நமக்கு ஏமாற்றம் தரக்கூடிய அந்த எக்ஸசைஸை தான் நம்ம ஃப்ரோஸ்ட்ரேட்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட இது வந்து வைல்ட் கூஸ் சேஸ் அப்படின்னு மீனிங். ஃபிஃப்த் சென்டென்ஸ் செவன்த் ஹெவன். ஆல்ரெடி we learnt செவன்த் ஹெவன் மீன் ஃபீல் ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் சென்டென்ஸ் எ கவுச் பொட்டேட்டோ. தட் மீன்ஸ் ஐடியல் பர்சன், அதாவது ஐடியல் பர்சன்னா ரொம்ப சோம்பேறியான ஒரு பர்சன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் செவன்த் சென்டென்ஸ் த லயன்ஸ் ஷேர். ஆல்ரெடி we learnt the lion's share means the biggest part. The lion's share means the biggest part. So next eighth sentence in black and white. That means writing. In black and white means writing. Next we move on to the ninth sentence. Drop the ball. That means make an error. Drop the ball means make an error. And last sentence cats meow. That means self-satisfied person or popular thing. So cats meow means self-satisfied person or popular thing. Do you enjoy this class, children? Okay, I hope you all are understand this grammar topic idiom. Thank you all and be safe. See you in the next grammar class.